தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. புராண காலத்தில் ஒரு நாள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களும் ஒன்றிணைந்து சிவபெருமானை காண திருக்கயிலை செல்கின்றன. அப்பாயின்மெண்ட் எதுவும் வாங்கவில்லை. நந்தி தேவரிடமும் அனுமதி எதுவும் பெறவில்லை. இவ்வாறு சிவபெருமானை வழிபட அவர்கள் முயன்ற பொழுது சிவபெருமான் கடும் கோபம் கொண்டு அந்த பஞ்சபூத தேவதைகளையும் குரங்குகளாக மாற சாபம் அளித்து விடுகிறார். அதன்படியே அந்த தேவதைகளும் குரங்குகளாக மாறி போயினர். தங்கள் தவறை உணர்ந்து 5 குரங்கு தேவதைகளும் மீண்டும் பழைய உருவம் பெற வேண்டும் என்று சிவபெருமானிடம் மன்றாடுகிறார்கள். சிவபெருமானும் அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்கி சாப விமோசனம் பெற வேண்டும் என்றால் நீங்கள் 5வரும் பூலோகம் அடைந்து அங்கு செண்பகவனம் என்னும் ஊரில் ஓடும் ஆரணி நதிக்கரையில் நீராடிவிட்டு மேற்கு நோக்கி வீற்றிருக்கும் சிவலிங்கம் ஒன்று அங்கிருக்கிறது. அந்த சிவலிங்கத்தை பூஜித்து வந்தால் முக்தி அடைவீர்கள் என்று அருள்கிறார். அதன்படியே அந்த 5 குரங்கு தேவதைகளும் பூலோகம் வந்து ஆரணி நதியில் குளித்து முடித்துவிட்டு அந்த சிவலிங்கத்தை தேடி பார்க்கிறார்கள். எங்கு தேடியும் அவர்களால் சிவலிங்கத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் பிறகு வால்மீகி முனிவரின் துணை கொண்டு அந்த சிவலிங்கத்தை தேடி கண்டுபிடித்து பூஜை செய்து நல்ல முறையில் வழிபாடுகள் எல்லாம் செய்து வந்தனர். இதை கண்டு மகிழ்ச்சியுற்ற சிவபெருமான் அந்த 5 குரங்குகளுக்கும் சாப விமோசனம் கொடுத்து தன்னுள்ளே முக்தி அடையுமாறு அருளினார். இவ்வாறு 5 பூதங்களையும் தன்னுள் முக்தி அடைய அருள் புரிந்தவர்தான் ஐமுக்தீஸ்வரர். இவர் அருள் புரியும் தலம்தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரணி ஆற்றின் நதிக்கரையில் பெரியபாளையம் என்னும் ஊரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஐமுக்தீஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயம் சுமார் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் என்பதை இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் உணர்த்துகிறது. ஆலயத்தின் கருவறையில் சுவாமி ஐமுக்தீஸ்வரர் எழுந்தருளியுள்ளார் சிவலிங்க உருவில். வடமொழியில் இவரை பஞ்சபூதேஸ்வரர் என்று அழைக்கிறார்கள். இத்தலத்து அன்னை அன்னபூர்ணாம்பிகை என்னும் திருநாமம் கொண்டு தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். சுவாமியை நோக்கியவாறு திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோர் வீற்றிருக்கிறார்கள். 10 தூண்கள் கொண்ட கோவில். இந்த தூண்களிலெல்லாம் விநாயகர், சிவலிங்கம், சரஸ்வதி, வேல், ராமர், மயில், ஆஞ்சநேயர் ஆகிய தெய்வ திருமேனிகளின் புடைப்பு சிற்பங்கள் மிக நேர்த்தியாக அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் கருவறைக்கு அருகிலேயே நடராஜருக்கும் தனி சன்னதி ஒன்று அமைந்திருக்கிறது. கீழவாசல் கோபுரம், கொடிமரம் அடுத்து நந்தி தேவரெல்லாம் இருக்கிறார்கள். மேற்கு வாசல் பக்கம் வந்தால் சூரியன் அருள்பாலிக்கிறார். ஆலயத்தின் பிரகாரத்தில் விநாயகர், ஐயப்பன், வள்ளி தெய்வானை சமேத சண்முகர், சனீஸ்வர பகவானும் ஒரு தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். சுவாமி சன்னதி திருச்சுற்றில் வெளிப்பக்கமாக துர்க்கை, பிரம்மன், விஷ்ணு, தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாள், ஆஞ்சநேயர், காலபைரவர், நவகிரக சன்னதியெல்லாம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சம் மா, பலா, வில்வம் என்று 3 ஸ்தல விருட்சங்கள் அமைந்திருக்கிறது. சிவாலயத்திற்கு உரிய அனைத்து உற்சவங்களும் இங்கு வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மே 1ஆம் தேதி காலை 9 மணிக்கு சிறப்பு வழிபாடுகளும் மாலை 6 மணி அளவில் திருக்கல்யாண உற்சவமும் அதைத் தொடர்ந்து சுவாமி, அம்பாள், பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த ஆலய இறைவனை தொடர்ந்து 11 பிரதோஷ தினத்தில் வந்து வழிபட்டால் திருமணத்தடை அகலும். கூடிய விரைவிலேயே திருமணம் நடைபெறும். மேலும் திருமணமான தம்பதிகள் தொடர்ந்து 21 பிரதோஷ தினம் வந்து வழிபட்டால் குழந்தை பேறு கிட்டும் என்பது பலனடைந்த பக்தர்களின் நம்பிக்கை. வால்மீகி முனிவர் சில காலம் இந்த பெரிய பாளையத்தில் தங்கியிருந்து ஐமுக்தீஸ்வரரையும் அன்னபூர்ணாம்பிகையையும் வழிபட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த ஆலயம் தினசரி காலை 6:30 மணி முதல் பகல் 11 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும். ஐமுக்தீஸ்வரர் திருக்கோவில் பெரியபாளையம் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகிலேயே அமைந்திருக்கிறது. சென்னையின் எந்த ஒரு பகுதியில் இருந்தும் எளிதாக பேருந்து மூலமாகவே பெரியபாளையத்தை அடையலாம். பொதுவாகவே பெரியபாளையம் பவானி அம்மனை, அதாவது பாளையத்து அம்மனை தரிசிக்க வரும் அன்பர்கள் முதலில் இந்த ஆலயத்திற்கு வந்து ஐமுக்தீஸ்வரரையும் அன்னபூர்ணாம்பிகையையும் தரிசித்துவிட்டுதான் அந்த ஆலயத்திற்கு செல்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.
இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.